தமிழகத்தில் அதிகாரிகள் மாற்றம் குறித்து தேர்தல் ஆணையமே முடிவு எடுக்கும் என்று அமைச்சர் நேரு விளக்கம் அளித்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதல்வர் பிரச்சாரத்திற்கு முன்னதாக மேடை அமைப்பு பணிகளை அமைச்சர் என் நேரு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் திமுக வேட்பாளர்கள் துரை சந்திரசேகரன் மற்றும் சன் ராமநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நேரு, டெல்டா பகுதி மறைந்த கருணாநிதி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் ஆகியோரின் பகுதியாகும். கடந்த தேர்தலில் பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெற தயாராக உள்ளோம் என தெரிவித்தார். இது தளபதி அவர்களுடைய மாவட்டம், கலைஞருடைய மாவட்டம், டெல்டா பகுதியா அவங்களுடைய சொந்த மாவட்டம். கடந்த முறை எப்படி அதிகமான தொகுதியில் எங்க வெற்றி பெற்றோமோ 4 தொகுதி தவிர பாக்கி எல்லாம் வெற்றி பெற்றோம். இந்த தடவை அதுலயும் ஒரு தொகுதி நமக்கு வந்திருக்கிறாங்க. எல்லா தொகுதியிலும் வெற்றி பெறதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா பக்கம் ஜனங்கள் நல்லா இருக்காங்க. தளபதியுடைய திட்டங்கள் கீழே பெண்கள் மத்தியில மிக பிரபலியமா எல்லாம் ஆர்வமா நாங்க போடுறோம் சொல்றாங்க. அதனால வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. இங்க போல நல்லா இருக்கு. எல்லாம் தமிழ்நாட்டுல எப்பவுமே உங்களுக்கு ஒண்ணு வச்சுக்கீங்க, ஒரே முடிவு தான் இருப்பாங்க. சென்னையில என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது கன்னியாகுமரி வரைக்கும் அதான். அப்ப இங்க இருக்கிற முடிவு தானே எல்லா பக்கமும் நல்லா சிறப்பா இருக்கு. விஜயோட ஓட்டு இப்ப அது எப்படி இருக்கும்? அந்த ஓட்டு பிரியுமா உங்களுக்கு? இல்ல அதிமுக சாதகமா, திமுக உங்களுக்கு சாதகமா இருக்குமா? அது எனக்கு தெரியல. அவர் எவ்வளவு வாங்குவாருங்கிறதே தெரியல. நீங்க பத்திரிக்காரங்க தான் ரொம்ப அதிகமா அவருக்கு அப்படி இருக்குன்னு எங்க ஃபீல்டு எல்லாம் நாங்கெல்லாம் போறோம். எங்களுக்கு அப்படிலாம் தெரியல. எங்களுக்கு நல்லா இருக்கு. நாங்க அவரு எந்த ஓட்டு எங்க பிரிஞ்சானா நாங்க ஜெயிக்கிறோம், அது உறுதியா இருக்கிறோம். சீஃப் செக்ரட்டரி திமுகவுக்கு ஆதரவா இருக்கிறதுனாலதான் மாத்திருக்காங்க தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறாங்களே. அதெல்லாம் அப்படி நாங்க கல்விப்படல. மம்தா பானர்ஜி சொன்னாங்க தமிழ்நாட்டுல எந்த அதிகாரியும் மாத்தல, எங்களை மட்டும் மாத்திருக்கான்னு சொன்னாங்களா, அதுக்காக மாத்திருக்கான்னு சொன்னாங்க. எந்த சீஃப் செக்ரட்டரி? ஏங்க எல்லா அதிகாரிகளும் நீங்க மாத்ததான் முடியும். அடுத்து வந்துட போறாங்க. அதிகாரி என்னங்க பண்ண முடியும்? அதிகாரி அப்படித்தானே இருப்பாங்க. விஜய் உங்களை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காரு. அதிமுக பாஜக பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. மறைமுக தொடர்புல இருக்கு. மட்டும்தான் எதிரி. நீங்க பிஜேபிக்கு நாங்க தான், எங்களைதான் பேசுறாங்க. அவரும் எங்களைதான் பேசுறாங்கன்னா எங்களை பேசினால்தான் தளபதியோ, மற்றபடி திமுக பேசுனா பத்திரிகையிலே வரும். இல்லைன்னா அவங்க 2 பேரும் எப்படி பேசு